செடியாய விழ்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீனர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுவாமி உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்திலே கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் குழந்தைகள் மீது மிகவும் அக்கறையுடன் இருப்பீர்கள். குழந்தைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு குறைபாடுகள் என்றால் தக்க மருத்துவம் கிடைக்கும், விரைவில் குணமடைவார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கன் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை இந்த வாரம் வாங்குவதற்கு மிக ஒப்பற்ற நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும் குருவும் இருப்பது வெற்றியை தரக்கூடியது, முன்னேற்றத்தை தரக்கூடியது, சந்தோஷத்தை தரக்கூடியது. நினைத்த காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். மேலும் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் கேதுடன் இருப்பதால் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சில காலம் பேசாமல் இருப்பது தான் நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் இருக்கிறது. அவர்களால் லாபமும் இருக்கிறது. 12ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது தொழில்துறையில் நிறைய அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் அலைச்சல் ஏற்படுவதோடு இல்லாமல் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். வரவும் செலவும் சரியாகவே இருக்கும். அதிகமாக மிச்சப்படுத்த இந்த வாரம் முடியாது. இந்த வாரம் மேஷராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்த அசுனியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை, ஜூலை 17 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை, ஜூலை 14 திங்கட்கிழமை சுமாரான நாள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மேலும் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. சரியான நேரத்தில் தூங்குவதற்காக முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் தொழில் விருத்தி ஏற்படும் போது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்கான பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயர் நெய் தீபம் வைத்து விட்டுவார்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசியிலே ஆட்சிப்படுத்துடன் இருக்கிறார். நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அதற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். மேலும் தெய்வ காரியங்களை திறம்பட செய்வீர்கள். அதில் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கிறது. 3ஆம் இடத்தில் புதன் இருப்பது இந்த வாரம் புத்திசாலித்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 4ஆம் இடம் செவ்வாய் கேது இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் தொழிலாளர்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் எந்த தொழில் நீங்கள் செய்வர்களாக இருந்தாலும் அந்த தொழில்துறையில் லாபம் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் லாபம் பற்றிய விவரங்களை வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதை பற்றியும் வெளியில் அதிகமாக பேசினால் திருஷ்டி அதிகமாக இருக்கும் என்று இருக்கிறது. இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை நல்ல நாள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த வாரம் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரத்தில் உங்களுக்கு சனி 10ஆம் இடத்தில் வக்கரம் பெற்றிருந்து உங்கள் ராசிக்கு பார்வையிடுவதனால் தொழில்துறையில் அலைச்சலும் இருக்கும், திருஷ்டியும் அதிகமாக இருக்கும். அந்த திருஷ்டியிலிருந்து விலகிக் கொள்வதற்காக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி
துளசி மாலை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக திருஷ்டி குறைந்து ஓரளவு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டகம் இருக்கிறது. இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 11 வெள்ளிக்கிழமை பகல் 12:08 முதல் ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:53 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலேயே ஜூலை 11 வெள்ளிக்கிழமை, ஜூலை 12 சனிக்கிழமை, ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் ராசிபலனாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சூரியன் கூறியிருக்கிறார். ஆகவே தெய்வ காரியங்களை செய்வீர்கள், தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும், கணவன் மனைவிக்கு இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், அமைதியும் மன அமைதியும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருப்பது குடும்பத்திலே நல்ல புத்திசாலித்தனத்துடன் பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் கேட்டிருப்பது இளைய சகோதரனுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். உங்களுக்கும் இளைய சகோதரனுக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரம் ஆரம்பத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தந்தைக்கு உடல் வலிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. விரயஸ்தானத்தில் சுக்கன் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் குழந்தைகளுடைய படிப்பிற்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் மிதுன ராசிக்கு நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை, அதாவது மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை வரை வெள்ளி சனியார் இந்த 3 நாட்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல்பாதைகள் ஏற்படும். மேலும் உங்களுக்கும் சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்திருப்பீர்கள். 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவிட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசி பலன்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே புதன் இருக்கிறார். 3-12 கூடிய புதன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். இருந்தாலும் புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது குடும்பத்தில் சுபவிரயங்களாகும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுதடையும், அதை புதிதாக வாங்குவீர்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது வீடு மனை வாங்குவதற்கு விற்பதற்கு போன்ற காரியங்களுக்காக நீங்கள் பார்வையிடுவதற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் கடகராசியில் பிறந்து இருக்கிறது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:53 முதல் ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை இரவு 11:58 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த காரியம் செய்தாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். முக்கியமாக ஜூலை 14, 15 இந்த 2 நாட்கள் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாட்களை பிரயாணம் செய்தால் சிறு அளவில் விபத்துகளோ அல்லது கால் கைகள் இடறுவதற்கான வாய்ப்புகளோ இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். வக்கரகதியில் இருக்கிறார். தந்தைக்கு உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். லாபஸ்தானத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். மனைவியாலும் தன லாபம் இருக்கிறது. மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் கூறியிருப்பது சுபவிரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் தொழிலாதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் இந்த வாரம்
ஓரளவு நல்ல லாபத்தை அடைவீர்கள். ஆனால் சந்திராஷ்ட தினமான ஜூலை 15 திங்கட்கிழமை, ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. இந்த வாரம் கடகராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்த புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை நல்ல நாள். ஆயுள்யத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே ராகு இருந்து சந்திராஷ்டக நாளிலே சந்திரனும் கூட வருகிறார். அவருக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியம் அடைவதற்காக, விபத்துக்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாரம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்திற்கு துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை இரவு 11:58 முதல் ஜூலை 17 வியாழக்கிழமை இரவு 3:39 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 புதன்கிழமை, ஜூலை 17 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது, உங்கள் ராசியிலே செவ்வாய் கேத்திருக்கிறார். நண்பர்கள், உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருந்து சனி 8ஆம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். முக்கியமாக மனைவியின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கு மூட்டு வலிகள், மேலும் முழங்கால் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில், அதாவது மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது தொழில்துறையிலே ஓரளவு வெற்றி இருக்கிறது, நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சூரியன் கூறியிருப்பது இந்த வாரத்தில் சுப காரியங்களுக்கு சென்றுட்டு வருவீர்கள், தெய்வ காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். மேலும் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம், அதாவது உங்கள் ஜாதகத்தில் சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது குடும்ப அமைதிக்காக, குடும்ப சூழ்நிலைக்காக செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் சிம்ம ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்ம ராசியிலே பிறந்த மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஜூலை 14 திங்கட்கிழமை. ஆக சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜூலை 14 திங்கட்கிழமை ஒரு நாள் நல்ல நாளாக இருக்கிறது. இந்த வாரம் ஜூலை 16, 17 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் மாத்திரம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதனால், அதாவது சிம்மராசியிலிருந்து அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டு மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் சிம்மராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் கடைசியிலேயே சந்திராஷ்ட தோஷம் வருகிறது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை இரவு 3:39 முதல் ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:12 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 18 வெள்ளிக்கிழமை, ஜூலை 19 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த வார கடைசியில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் இருக்கிறது. அடுத்து இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் புதன் இருப்பதனால் லாப நோக்கத்தோடு செயல்படுவீர்கள். அதில் நீங்கள் ஓரளவு வெற்றியும் பெறுவீர்கள். இந்த வாரத்தில் 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் தாமதமாக வெற்றி கிடைக்கும். அதாவது முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக, ஆனால் தாமதமாக நடக்கும் என்று இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சனி வக்கரம் பெற்றிருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று இருப்பதனால் இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறது. அடுத்து கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு
இந்த வாரம் சிறு சிறு பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார், ஆட்சி வலதுடன் இருக்கிறார். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். 10ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். முக்கியமாக உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். மேலும் தேவஸ்தங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். உடலில் வயிற்றில் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அஜீரணம் ஏற்படக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது மூத்த சகோதரனுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவுகள் இருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் விலகிவிடும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் மருத்துவ செலவுகள் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மருத்துவ செலவுகள் குறைத்துக் கொள்வதற்காக முருகன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் கன்னி ராசியில் ஏற்படும் நல்ல நாட்கள். கன்னி ராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்துகிறது. மனைவின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படுத்துகிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டு மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசிகளும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையிலே வளர்ச்சியும் இருக்கிறது, கூடவே அலைச்சலும் இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள், பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. குழந்தைகள் சிறிது கோபத்துடன் இந்த வாரம் இருப்பார்கள். அவர்களுடன் அனுசனையாக பேசி பழகுங்கள். அப்பொழுதுதான் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்காலத்தில் நல்ல உறவுகள் இருக்க வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது மிகவும் கஷ்டப்பட்டு பழைய பாக்கிகள் வசூல் செய்யலாம். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு நன்மையை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். 9ஆம் இடத்தில் சூரியன் கூறியிருப்பது உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆக தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் இந்த வாரம் தெய்வஸ்தல யாத்திரையுடன் நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் சென்றுவிட்டு வருவீர்கள். 10ஆம் இடத்தில் புதன் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். புத்திசாலத்துடன் தொழில் செய்து முன்னேற்றத்தை அடைவீர்கள். லாபசந்தில் செவ்வாய் கேது இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் யோகம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள், அதாவது துளாராசிக்கு நல்ல நாட்கள். துளாராசிக்கு சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாட்கள். சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டு மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு தொழில் சாணமான 10ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்வீர்கள், நல்ல வெற்றியும் பெறுவீர்கள். எல்லா காரியமும் சிறு தாமதத்துடன் நடக்கும். தாமதமானாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்களுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் தக்க சமயத்தில் தகுந்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சனிவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகிய குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். அவர்களுடன் விட்டு கொடுத்து பேசி அவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வாருங்கள். அதுதான் அவர்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல வழிகளை சொல்வார்கள். அதன்படி செயல்பட்டும் நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும். 8ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது உங்களுக்கு உடல் உஷ்ணமாகும். முக்கியமாக வயிறு உபதிரவங்கள் ஏற்படும். 8ஆம் இடத்தில் சூரியன் குரு இருப்பதனால் வயிறு உபதிரவங்கள் ஏற்பட்டு இந்த வாரம் அஜீரண கோளாறுகள் ஏற்படும். ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் காரமான உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது.
9ஆம் இடத்தில் புதன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருக்கிறார். ஆகவே தொழில்துறையுடைய அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வளர்ச்சியும் கூடவே இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். விரைவில் வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் இப்பொழுதிருந்தே நீங்கள் தொடங்கலாம். அந்த முயற்சிகள் ஐப்பசி கார்த்திகை மாதங்களிலே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசி நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் கூறியிருப்பது உடல் உஷ்ணமடையும், அஜீரண கோளாறுகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். குடும்பத்தின் சிறு சிறு சலப்புகள் தேவையில்லாமல் வந்து போகும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேண்டுகொண்டு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள், பெரிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் சனிபான் வக்ரம் பெற்றிருக்கிறார். தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு உடல் வலிகள் ஏற்படும், மிகுந்த அக்கறை தேவை. சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பதே நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது கடன் தொகை நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்கள், ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். கடன் வாங்கி வீடு மனை வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் சூரியன் கூறியிருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். மனைவி மீது மிகுந்த பாசத்துடன் இருப்பீர்கள். அதன் மூலமாக நன்மைகள் நடக்கும். 8ஆம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. தந்தையின் அனுகூலம் இருக்கிறது. தந்தையால் நல்ல அனுகூலம், முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். அடுத்து இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதும் இருக்கிறார்கள். 9ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். அடுத்து இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் வந்து மூலத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை, ஜூலை 17 வியாழக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் அவசியம் தாயின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காகவும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் நீக்குவதற்காகவும் அவசியம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரம் உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து அடுத்த வாரம் கூட நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு மகர ராசி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன், அதாவது மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். 3ஆம் இடத்திலே இருப்பது நன்மையே. ஏனென்றால் 3ஆம் இடம் சனி என்பது லட்சுமிகரம் என்று கூறுவார்கள். தைரியமாக காரியங்கள் செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது மற்றவுடன் பேசும்போது மாத்திரம் மிகுந்த எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனிபான் இருப்பது இளைய மூத்த சகோதரருக்கு இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் ஓரளவு நீங்கும் என்று எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்திலே சுக்கரன் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கரன் ஆட்சிப்படுத்துடன் இருப்பதனால்
இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசலாம். விரைவில் நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் கூறியிருப்பது உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அஜீரண கோளாறுகள் கூட ஏற்படும். 7ஆம் இடத்தில் புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பது பூமி விஷயமாக பேசுவதை சிறிது காலம் தள்ளி போட வேண்டும். முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதை இந்த வாரம் தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது சிறிது பூமி விஷயமாக பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் சிறு ரிப்பேர்கள் ஆகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்துமை ஏற்று விட்டு வாருங்கள். இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே ராகுவான் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். மேலும் நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 5ஆம் இடத்தில் சூரியன் கூறியிருப்பது குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் புதன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறை முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. நல்ல யோகம் இருக்கிறது, முன்னேற்றமும் இருக்கிறது. இந்த வாரத்தில் தொழில் விருத்திக்காக கடன் வாங்க விரும்பினால் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். குடும்பத்திலும் சுப காரியங்கள் விரைவில் நடக்கும். 7ஆம் இடத்தில் செவ்வாய்க்கு எதிர்ப்பது வீடு மனை வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். அது விரைவில் நடக்கும். இந்த வாரம் கும்பராசியில் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்கள் ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு 7.5 சனி இன்னும் முடியவில்லை. உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி வக்கரகதியில் இருக்கிறார். ஆகவே சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்பம் வைத்து விட்டுவார்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும். தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதன் மூலமாக நிறைய சிந்தனைகள் இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே எல்லா காரியங்களும் சிறிது கால தாமதமாகத்தான் நடக்கும். நீங்கள் தைரியமாக காரியங்களை சாதிப்பீர்கள், அதில் வெற்றியும் பெறுவீர்கள். 4ஆம் இடத்திலே சூரியன் கூறியிருக்கிறார். அதன் மூலமாக நண்பர்கள், உறவினர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் தொழில் செய்யும் இடத்துல, முக்கியமாக கூட்டு வியாபாரம் செய்யும் இடத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 5ஆம் இடத்தில் புதன் இருப்பது புத்திசாலத்துடன் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய்க்கு இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தியும் நன்றாகவே அமையும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது செலவினங்களாகும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். லாபாதிபதியமும் அதாவது விரையாதிபதியமான சனிபன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் வரவுக்கு ஏற்ற செலவு, செலவுக்கு ஏற்ற வரவு, இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் மீனராசியிலே பிறந்த மீனராசியில் பிறந்து பூராட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை 14 திங்கட்கிழமை, ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 17 வியாழக்கிழமை நல்ல நாள். ரேவதிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை 16 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக பிரதி சனிக்கிழமை என்று, முக்கியமாக வரக்கூடிய சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்து வைத்து விட்டு வாருங்கள்.
இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மீனராசிரியர் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வார ராசிகளை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.